அஷ்டதிக்கு பாலர்கள் பத்தி நேத்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஒருவேளை அந்த பதிவை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம அந்த அக்கௌண்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவர்களின் தலைவரான இந்திரனே அஷ்டதிக்கு பாலர்களுக்கும் தலைவராக கருதப்படுகிறார். இந்திரன் இந்து புராணங்களில் மிகவும் முக்கியமான தேவர். அவர் தேவர்களின் அரசர் மற்றும் ஸ்வர்க்கத்தின் ஆட்சியாளர். அவர் கிழக்கு திசையின் ராஜா ஆவர். இந்திரன் மனிதர்களையும் தேவர்களையும் பாதுகாக்கும் காவலர். வானிலை, குறிப்பாக மழை மற்றும் மின்னல் அவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்திரன் தனது வாகனமாக ஐராவதம் யானை மீது அமைந்திருப்பார் மற்றும் அவர் கையில் அவரின் பிரம்மாண்டமான ஆயுதம், அதன் பெயர் வஜ்ரமும் வைத்திருப்பார். பழமை காலங்களில் மழை இல்லாம தண்ணி இல்லாம மக்கள்கள் வாடும்போது இந்திர தேவர்களா வழிபடுவாங்க. அந்த வழிபாட்டின் பெயர் இந்திரன் விழான்னு கூட சொல்லுவாங்க. சொர்க்கலோகத்தில் இந்திர தேவர் நட்டு வைத்த மரம் தான் கல்பவருஷ மரம், காமதேனு, இவை எல்லாமே இந்திர தேவர்கிட்ட இருந்து வந்தது. பழமை காலத்துல ஏன் இப்ப கூட சில பேரு வியாழனிக்கிழமை இந்திர தேவருக்கு விளக்கோ இல்ல அவருக்கு பூஜை பண்றதோ வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்றனால அவங்க ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. இந்திர தேவரின் யானை அது வாகனம் மட்டும் இல்லைங்க. நிறைய பேரு யானை புகைப்படமோ இல்ல யானையோட ஸ்டாச்சுஸோ வீல்ல வைக்கிறது பழக்கம். அப்படி வைக்கிறனால ஹை ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கும்னு கூட ஒரு நம்பிக்கை. இன்னொரு வீடியோல இன்னொரு தேவர் பற்றி உங்களுக்கு விளக்குறேன். நன்றி.